தமிழக அரசியல் களம் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவரை மையப்படுத்தியே தான் போயிட்டு இருக்கு. சீமான் பக்கம் இருந்த இளைஞர்கள் இப்ப எல்லாரும் அவர் பக்கம் இல்லை. இவருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கொடுக்கலங்கிறதுக்கு அண்ணாமலை எப்படி காரணமா இருக்க முடியும்? நீங்க என்ன அங்கீகாரமே பெறல, ஒரு எம்எல்ஏ வாங்கல, ஒரு எம்பி வாங்கல, ஒரு சின்னத்தையே அப்ளை பண்ணி வாங்க துப்பு இல்லாத ஆளு இவரு கையில தமிழ் மாநிலத்தை கொடுத்தீங்கன்னா என்னத்துக்கு? நேரே போங்க, கோர்ட்ல போய் ஒரு வழக்கு தொடருங்க, இல்லைன்னா பாராளுமன்றத்துக்குன்னு செயலாளர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்க, ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஏற்புடையதா இருந்தா ஏத்துக்கங்க, இல்லைன்னா கோர்ட்டுக்கு போங்க, அவ்வளவுதானே. ஒருத்தர் அரசியல் கட்சி அரசியல் தலைவராக வரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு குடிகாரனா இருக்கக்கூடாது. சீமானுக்கு இது ரொம்ப பொருள். நீயே வந்து குடிய விடல, குடிகாரனா இருந்துட்டு ஊரு பூரா நான் வந்து இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்னா அது கேலி கூத்தா இல்லையா? அதை விடுங்க. மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய கட்சி திமுக கட்சியை உடஞ்சி சின்ன பின்னமாக போகுது எலெக்ஷனுக்கு பிறகு. சாமானியர்கள், சாதாரணமானவர்கள், ஓட்டு போடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க நாங்க எப்படி எத்தனை பேர் எப்படி தப்பா இருக்கோம், தப்பான வாழ்க்கையை வாழ்றோம், நல்ல வாழ்க்கை வாழ்றோமாங்கிறது பிரச்சனை இல்லை. நம்மை வழிநடத்தக்கூடிய ஒழுக்கமானவனாகத்தான் இருக்க வேண்டும். நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது கடந்த சில நாட்களாக சீமான் இருக்கார்ல, அவர் ஒரு முழு நேரமும் இந்த அண்ணாமலையை பற்றி பேச வேண்டியது. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மோடியை பற்றி அப்பப்போ வம்பு எடுத்துக்கிட்டே தெரிவார். ஏன்னா மோடியை பற்றி பேசினா தான் இவரை 4 பேர் அதை ஷேர் பண்ணுவாங்க, 4 பேர் பார்ப்பாங்கங்கிற மாதிரி ஒரு நிலவரம் வந்துச்சு. அதனால் அவரை பற்றியே அப்பப்போ பேசிகிட்டே தெரிவார். அதுக்கு பிறகு இப்போ என்னென்னா அண்ணாமலை அவர்களை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அண்ணாமலையை பற்றி பேசினா தான் செய்தி இது ஆகுது. தமிழ்நாட்டில் வேறு யாரை பற்றி இப்போ பாருங்க, ஒரு நண்பரை போய் பார்த்தேன், ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, அவங்கள போய் பார்க்கும்போது இன்டர்வியூ தான் போனேன். போய் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. அதாவது அண்ணாமலையை பற்றி ஒரு வீடியோ நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூ ஏதோ ஒன்று எடுத்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது நல்லா ஓடுதுங்க, அது நல்லா ஓடுது. எப்படினாலும் 30,000 50,000 70,000 லட்சத்தை தாண்டி கூட போகுது. இல்லை குறைந்தபட்சம் 20-30,000ங்கிறது உத்தரவாதம் இருக்குது. ஆனால் அதுவே எடப்பாடி பழனிசாமியை வச்சு அவங்கள சம்மந்தப்பட்ட ஒருத்தரை வச்சு நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுறோன்னு வச்சுருங்களேன், அது 200 300 500 பார்க்குறாங்க. நம்ம எடுக்கிறோம், கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். அதை ஒரு கேமராமேன்லாம் இருந்து 1-2 கேமராமேனை வச்சு எடுத்து 2 கேமராவை வச்சு எடுத்து லைட்டெல்லாம் செட் பண்ணி அதை எடிட்டர் வச்சு எடிட்டு தம்பனல் கிரியேட் பண்ணி இதுக்கு என்னெல்லாமோ நாங்கள் செய்து எடுத்து நம்ம எல்லாம் பண்ணும்போது ஒரு 10,000 15,000 போனால் தானே சார் அதுக்கு நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் அப்படின்னாரு. ஒரு இயல்பா சாதாரணமான ஒரு இதை சொன்னார். அப்புறம் அண்ணாமலையை பற்றி மோடியை பற்றி போட்டோம்னா நல்லா ஓடுது சார். மற்ற யாரை பற்றி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பற்றி பேசணும், தீண்டவே மாட்டேங்கிறாங்க. உதயநிதியை பற்றியெல்லாம் அதான் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. உதயநிதியை பற்றி டாப்பிக்கே வராது. யூடியூப் சேனல்களில் எந்த சேனல்லையும் உதயநிதியை பற்றியோ இல்லைன்னா திமுக அரசாங்கத்தை பற்றியோ இதெல்லாம் வராது. காரணம் என்னென்னா பார்க்க மாட்டாங்க, போட்டிங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அதுக்குன்னு அதுதான் சன் டிவிலேருந்து எல்லாம் வச்சுருக்காங்களே நிறைய சேனல்கள் எல்லாம், அதுவே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலே யதார்த்தமான விஷயம், கள நிலவரமும் அதுதான். தமிழக அரசியல் களம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவரை மையப்படுத்தியே தான் போயிட்டு இருக்கு. சீமான்லாம் ஒரு சமயத்தில் ஏதோ பேசி இளைஞர்களை கொஞ்சம் ஈர்த்தார், அவர்கிட்ட பிடிக்கிட்டு வந்துச்சார் அண்ணாமலை. சீமான் பக்கம் இருந்த இளைஞர்கள் இப்போ எல்லாரும் அவர் பக்கம் இல்லை, இது உண்மை. அதில் நிறைய ஒரு பெரும்பகுதி இவர் அண்ணாமலை வருது வரைக்கும் அவர் வச்சிருந்த இளைஞர் பட்டாளம் தான் இருந்துச்சு, இல்லைன்னுலாம் ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் உள்ளவங்க இப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பின்னாடி வந்துட்டாங்க. அதனால் அது ஏற்கனவே அங்கே கொஞ்சம் இது இருக்குது. சரி, இவர் இப்போ என்ன நினைக்கிறார் சீமான் அப்படின்னா, எது எடுத்தாலும் சரி அண்ணாமலையை வம்பெடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறார். இதில் முக்கியமான ஒரு விஷயம், கடைசியாக அவர் எடுத்திருக்க விஷயம் என்னென்னா, அது எனக்கு தேர்தல் கமிஷன் எனக்கு சின்னம் கொடுக்கல, என் சின்னத்தை வேற ஆளுக்கு கொடுத்து விட்டாங்க, அதுக்கு காரணம் அண்ணாமலை தான். இங்கே தான் பிரச்சனை இல்லை, இவருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கொடுக்கலைங்கிறதுக்கு அண்ணாமலை எப்படி காரணமாக இருக்க முடியும்? அது தேர்தல் கமிஷன் எடுக்கக்கூடிய முடிவு. அது அப்படி ஒருவேளை இவர் தான் அதுக்கு காரணமாக இருந்தால் தாராளமாக கோர்ட்டுக்கு போகலாமே, உடனே கேஸ் போடலாம். எனக்கு சின்னத்தை இவர் அண்ணாமலை முடக்கிட்டாரு, அது இந்த காரணத்தினால இவர் தான் இதுக்கு காரணகர்த்தா, இவர் சொல்லி தான் அதை செய்தாங்கன்னா நிறைய கோர்ட்டில் போய் நில்லுங்க, கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒரு வழக்கு தொடருங்க, தொடர்ந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாமே. உங்களுக்கு தான் எல்லாமே ஆட்கள் வசதிகள் எல்லாமே இருக்குதுன்னு செய்ய பண்ண வேண்டியது தானே. விஷயம் அது இல்லை. தேர்தல் கமிஷன் ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க. இல்லை எதுவும் இருக்கிறது, தேர்தல் கமிஷன்ட்ட ஒரு அப்ளை பண்ணாமல் எனக்கு சின்ன இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, இப்போ திமுக இருக்குது, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதேமாதிரி பாஜக இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். இதில் மாநில தேசிய அளவில் உள்ள அங்கீகாரத்தை கம்யூனிஸ்ட்லாம் இழந்து போய் கிடக்கிறாங்க. இப்போ மாநில அரசு அங்கீகாரத்தில் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப வருஷமாகவே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் உள்ள விதிமுறை வேறு. நீங்கள் என்ன அங்கீகாரமே பெறலை,
ஒரு எம்எல்ஏ வாங்கல, ஒரு எம்பி வாங்கல. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமே அவருக்கு கிடைச்ச உறுப்பினர்கள், பஞ்சாயத்துக்கள் இல்ல. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நகர சபையில 0, மாநகராட்சியில ஒரு வார்டு கவுன்சிலர் வெற்றி பெறல, டவுன் பஞ்சாயத்துல பேரூராட்சியில அவருக்கு கிடைச்சிருந்து 6 பேர் கிடைச்சாங்க. 6 பேர், மொத்தமே 6 உறுப்பினர்கள் தான். தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வெற்றி பெற்றது 6 உறுப்பினர் தான். அதுல ஒண்ணு எங்க மருங்கூர் பேராட்சியில ராமநாதபுரத்துல தெற்கு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வார்டு. அந்த வார்டுல ஒரு அம்மா நின்று வெற்றி பெற்றாங்க, ஒரு பெண்ணு நின்று வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற உடனேயே அதை திமுக காரங்க பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. அவங்க அது திமுக பக்கம் போயிட்டாங்க. அப்ப அந்த 6 பேர்லயும் ஒண்ணு போச்சு. இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு போனாங்கன்னு தெரியாது. இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் நாம் தமிழர், அதாவது சீமானுடைய கட்சிக்கு இவ்வளவுதான் நிலவரம் இருக்கு. இந்த லட்சணத்துல எனக்கு தரணும். இதுக்கு சில மூத்த பத்திரிகையாளர்கள் பேர் சில பேர் வேற அது அவரு மலையில சிக்கிட்டாரு, அப்ளை பண்றதுக்கு தாமதம் ஆயிடுது. விதிமுறைனா விதிமுறை தானே சார். இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய அன்னைக்கு நான் ஓட்டு போடல, 5 மணின்னா 5 மணிக்குள்ள ஓட்டு போட்டாகணும், 6 மணின்னா 6 மணி. அவங்க விதிமுறை வைக்கும்போது 6 மணி வரைக்கும் இந்த பூத்துல 6 மணி வரைக்கும் ஓட்டு பதிவுன்னா அவ்வளவுதான். 6 மணிக்கு மேல எந்த கொம்பமானாலும் ஜனாதிபதியா இருந்தாலும் வெளியே தான் நிற்கணும், உள்ள போக முடியாது. அவ்வளவுதான். வேறு ஏதாவது காரணம் இருந்து அதை தேர்தல் கமிஷன் இதை ஏத்துக்கிட்டு அதுல போட்டிக்கிட்ட வேட்பாளர்லாம் ஏத்துக்கிட்டு ஓகேன்னு சொன்னாங்கன்னா நடக்கும். அவ்வளவுதான். ஜனநாயகம் அப்படித்தானே அவங்க பண்றாங்க. நீங்க உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கே துப்பு இல்லை. ஒரு கட்சி நடத்துறவரை பாருங்க, 13 வருஷம் நடத்திட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்சி சின்னத்துக்கு அப்ளை பண்றதுக்கே தெரியாத அளவுல இருந்த ஒருத்தர் எப்படி கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவரை நம்பி எப்படி பின்னாடி போறாங்கன்னு தெரியல. அப்ளை பண்ணல. இன்னொன்னு, தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க யாரு முதல்ல ஒரு சின்னம் வேணும்னு நான் கேட்கறேன் அப்படின்னா, அந்த சின்னத்துக்கு முதல்ல யாரு கேட்கறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சின்னத்தை கொடுக்குறாங்க. இந்த குலுக்கல் முறையிலலாம் அது வேற கதை. கடைசியா அந்த கீழே வரக்கூடிய லெவல்ல வரும்போது ஒரே ஒரு வார்டுக்கு நிக்கிறவங்க பல பேர் ஒரே சின்னத்தை கேட்கறாங்க. அந்த மாதிரி சுயேட்சை சின்னம் நிறைய பேர் கேட்கறாங்கன்னா அது வேற. ஆனா தேசிய அளவுலயோ இல்லைன்னா மாநில அளவுலயோ வரும்போது ஒரு சின்னத்துக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நடக்குது பாராளுமன்ற தேர்தல். அப்ப இந்த தேர்தலுக்கு தேசிய அளவுல அதுக்குள்ள விதிமுறைகள் எல்லாம் வைத்து வச்சிருக்காங்க. அந்த விதிமுறைப்படி யாரு வராங்களோ அவங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுப்பாங்க. அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அமைப்புகள், இதுல யாராவது நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யாரு வராங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் இவர் முதல்ல அதை அப்ளை பண்ணிட்டு போயிருந்தாருன்னா இவரு கிடைச்சிருக்க போகுது. இவர் அப்ளையே பண்ணலையா, பண்ணாம இருந்துட்டு எனக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு தேர்தல் கமிஷன்லயும் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. அவங்க அப்படி அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க கோர்ட்டு போகலாம். தேர்தல் கமிஷன் தப்பு பண்ணலங்க இவருக்கு விஷயத்துல. அது தப்பு. அவங்க எல்லாம் ஐஏஎஸ் படிச்சுட்டு வரக்கூடியவங்க, அவங்கள விதிமுறைப்படி கரெக்டா போகலன்னா தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அதுவும் தேர்தல் கமிஷன்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்றது இல்லை, யாரும் பண்ண மாட்டாங்க. இவரு அப்ளை பண்ணாம விட்டுட்டு, அதாவது ஒரு சின்னத்தையே அப்ளை பண்ணி வாங்க துப்பு இல்லாத ஆள் இவரு கையில தமிழ் மாநிலத்தை கொடுத்தீங்கன்னா என்னத்துக்கு அவங்க நினைச்சு பாருங்க. இதுதான் எல்லாம் முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இது பூதா நடந்துட்டு இங்கே முதலாவது ஃபுல்லா மோடியை திட்டிட்டு இருந்தாரா, அப்புறம் திருப்பி அது வியாபாரம் முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் விஸ்வரூபம் எடுத்து வந்தோடனே இனிமே அண்ணாமலை ஐபிஎஸ் எதையாவது சொல்லிட்டு இருந்தா மட்டும்தான். இப்போ எது இருந்தாலும் அண்ணாமலை தான் கேட்பாரு. எது இருந்தாலும் இது ஏன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்க. எங்கேயாவது டெல்லியில ஒன்று, அதாவது பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்ற கட்டத்தில் தமிழ் இந்தியில வச்சிருக்காங்க பேர் பலகை, இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் தமிழ்ல ஏன் வைக்கல, இதை நீ அண்ணாமலை நீங்க கேட்டு சொல்லுங்க எனக்கு. நேரே போங்க, கோர்ட்ல போய் ஒரு வழக்கு தொடருங்க. இல்லைன்னா பாராளுமன்றத்துக்குன்னு செயலாளர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்க ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஏற்புடையதா இருந்தா ஏத்துக்கங்க, இல்லைன்னா கோர்ட்டுக்கு போங்க. அவ்வளவுதானே. இங்க பாராளுமன்றத்துல என்ன பேர் பலகை வச்சதுலயுமா அண்ணாமலைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு எம்பி கூட கிடையாது. இங்க 39 எம்பியை கையில வச்சிருக்காங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க சொல்லி கேளுங்க. ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி கேளுங்க ஏன் இது தமிழ்ல ஏன் பெயர் பலகை வைக்கலன்னு கேளுங்க. அதானே முறையா இருக்க முடியும். இல்லைன்னா நீங்க போங்க, நீங்களே பெரிய இதாச்சே, நீங்க போய் கேட்க வேண்டியது தானே. இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேங்க, இனிமே வர தலைமுறை அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அப்படித்தான் விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் அரசியல் தலைவராக வரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் முறை குடிகாரனா இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பா குடிகாரன், அப்புறம் இந்த பீடி சிகரெட் குடிக்கணும், இவனெல்லாம் எம்எல்ஏ கூட தேர்ந்தெடுக்கக்கூடாது. எம்எல்ஏ எம்பியை கூட அந்த மாதிரி அதுலேயே நீங்க உங்களால் அந்த இதை கூட பொது வாழ்க்கைக்குன்னு வரீங்க, பொதுமக்களுக்கு செய்ய போறதா வரீங்க. இதெல்லாம் தீங்குகள் விளைவிக்கக்கூடியது, உடலுக்கு எல்லாத்துக்கும் கேடுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்புறம் அந்த பழக்கத்தை உங்களால் அதை தியாகம், இதுக்கு முன்னாடி என்ன நீங்க கேட்டு போங்க. தலைவராக வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு நமக்கு தேவையில்லைங்க, அது பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அதுவும் ஒழுக்கமா இருந்தா நல்லதுதான், இல்லைன்னா பரவாயில்ல.
ஆனால் இந்த தலைவர் நாற்காலியில் வந்து உட்கார்ந்த பிறகு நான் தண்ணி அடித்தாதான் எனக்கு வண்டி ஓடும்னா நீ தேவையே இல்லை மகனே, நீ வந்து எங்கேயோ ஓரமாக உட்கார்ந்து வரக்கூடிய தந்ததியினர் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க, அதைத்தான் சொல்ல போகிறாங்க. சீமானுக்கு இது ரொம்ப பொருந்தும். இந்த குடிகாரன் குடியை விடணும், விட்டுட்டு அப்புறம் உபதேசம் பண்ணணும். மற்றவங்களை உபதேசம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீயே வந்து குடியை விடலை, குடிகாரனாக இருந்துக்கிட்டு ஊரு பூதா நான் வந்து இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்னால் அது வந்து கேலி கூத்தா இல்லையா? அதை விடுங்க, விட்டுட்டு அப்புறம் வாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த அமெரிக்காவில் வந்து பில் கிளின்டன் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை. அதை பில் கிளின்டனுக்கும் மோனிகா லெவன்ஸ்கி இவங்களுக்கு இடையில ஒரு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லிட்டு, அது ஒரு பணிப்பெண், அங்கே ஒரு ஜனாதிபதி மாளிகையினுடைய பணிப்பெண், இவங்களுக்குள்ள ஒரு செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு சொல்லி அது வந்து உலக அளவில் விவாத பொருளாக மாறி போச்சு. எனக்கு மனசில் அப்போ என்ன தெரியுமா தோணுச்சுது, அமெரிக்காவில் இந்த அடுத்தவன் பொண்டாட்டி கூட ஒரு செக்ஸ் ரிலேஷன்ஷிப் வைக்கிறது அப்படி இப்படிலாம் சுற்றிட்டு சாதாரண விஷயமாச்சு. அங்கே உள்ள மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய விஷயமே கண்டுக்க மாட்டாங்களே. இவர் வந்து அங்கே வேலை பார்க்குற ஒரு அது இருந்தால் கூட நம்ம நாட்டுக்கு நம்ம ஒருவருக்கு ஒருத்தி இப்படியெல்லாம் நிறைய நம்ம சித்தாந்தம் இது, நம்முடைய வாழ்வியல் முறை இது. ஆனால் அங்கே அப்படி இல்லையே. அங்கே எடுத்ததுக்கு முடிஞ்சா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, பொண்ணை பேருவாங்க, எதுவும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ சுதந்திரம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு சாதாரண மக்களே இப்படி தான் வாழ்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு ஜனாதிபதியும் அது சாதாரண இதுலேருந்து வந்தவர் தானே, அவர் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அதை ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையை எடுத்தாங்க? அதுதான் எனக்கு. ஏன்னா அங்கே வந்து நடக்காத ஒன்று நடத்துனாங்கன்னா தப்பு, அது பெரிய விஷயம். ஆனால் இது அந்த அமெரிக்கா மாதிரியான நாட்டில், அமெரிக்காவில் இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு பெருசாக உலகளாவிய பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, சாமானியர்கள், சாதாரணமானவர்கள், ஓட்டு போடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க நாங்கள் எப்படி எத்தனை பேர் வந்து எப்படி எப்படி தப்பாக இருக்கோம், தப்பான வாழ்க்கையை வாழ்கிறோம், நல்ல வாழ்க்கை வாழ்கிறோமாங்கிறது, அதாவது ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. நம்மை வழிநடத்தக்கூடிய ஒழுக்கமானவனாகத்தான் இருக்க வேண்டும். அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட, ஒழுக்க ரீதியாக ஒரு சின்ன இதுனா கூட தப்பு தான், தப்பு பண்ணால் தப்பு தான். அது அவன் நம்மளை வழி நடத்துறவன் ரொம்ப ஒழுக்க சீலராக இருக்கணும்னு அவன் விரும்புகிறான். அமெரிக்க மக்கள் விரும்பினாங்க. அதனால தான் அவங்க தனிப்பட்ட முறையில் சில ஒழுக்கக்கேடான இதிலெல்லாம் இருந்தாலும் கூட நம்மை ஆளக்கூடிய, நம்மளை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர் கண்டிப்பாக ஒழுக்கம் உள்ளவனாக தான் இருக்கணும், முன் மாதிரியாக இருக்கணுங்கிறத அவங்க அந்த பாயிண்டில் தான் அவங்க அதை பிடிச்சிருக்காங்கிறது புரிஞ்சுது எனக்கு. நாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, குப்பனும் சுப்பனும் எல்லாரும் நல்லா தான் இருக்கும். நம்முடைய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் அப்படியே வரிசையாக தோணுங்க, கருணாநிதி, அண்ணாதுரை, அதுலேருந்தே வாங்க, காமராஜரை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒழுக்க சீலர்கள் தான், இல்லை எந்த யாரும் வந்து இது பண்ண முடியாது. அது பிறகு அப்படியே வாங்க. அரசியல் கட்சி நடத்துறதுல எத்தனை பேர் குடிகாரம் இல்லைன்னு கண்டுபிடிங்க. அரசியல் தலைவர்கள், கட்சி நடத்துகிறவங்க, தலைவர்கள், இதில் எத்தனை பேர் இல்லைன்னு பாருங்க. தேடி பிடிச்சா 1-2 பேர் தேருமானு தெரியல. குடிப்பழக்கம் இல்லை, இவர் ஸ்மோக்கிங் ஹேபிட் கிடையாது, ஏதாவது குடிகாரம் இல்லை, பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன், நம்ம லாங்குவேஜில் பேசுவோம், அப்படி வந்து இல்லை அப்படிங்கிறத தேடி பிடிச்சிங்கன்னா கிடைக்குமான்னு தெரியல. அது ஓங்கோல் இளவரசர் உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் இருக்கக்கூடிய மற்றவங்களெல்லாம் நீங்கள் அதில் சீமானையும் சேர்த்துடுங்க. முக்கியமான ஆள் சீமானா இல்லை. இவ்வளோதாங்க வித்தியாசம். அதனால் முதலாவது வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வரோம், ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம், அரசியல் தலைவராக வரப்போகிறோம், வந்திருக்கோம், ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்படுறோம், மக்களை வழி நடத்த போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களை திருத்தம் பண்ணிடுங்க. பொது இடத்துக்கு வந்துட்டீங்களா, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களா, அரசியல் கட்சி நடத்த போகிறீங்களா, வாங்க. அதுக்கு முன்னாடி கேட்டு போங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் என்னைக்கு அந்த தலைவராக ஆயிட்டீங்களா, அதுக்கு பிறகு நீங்கள் தலைவனுக்கு தகுதி ஆகுங்க. தலைவனுக்கு உரிய தகுதிக்கு உங்களை மாற்றுங்க. இதுதான் அடுத்த தலைமுறை எதிர்பார்க்குது. நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, சாதாரண மக்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணால் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை வழி நடத்தக்கூடியவன் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக இருக்க வேண்டும், நேர்மையானவனாக இருக்க வேண்டும், உண்மையானவனாக இருக்க வேண்டும், மக்களுக்காக உள்ளபடியே உழைக்கின்றவனாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், சாராயம் குடிக்கிறவனா இருக்கக்கூடாது, பீடி குடிக்கிறவனா இருக்கக்கூடாது, கஞ்சா அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நேர்மையானவனா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று, அப்புறம் தண்ணி அடித்த பிறகு ஒன்று எல்லாம் பேசக்கூடாது, ஒரே சொல் ஒரு செயல், அவ்வளோதான், அப்படி தான் இருக்கணும், இப்படி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த இடத்துல இப்போ அண்ணாமலை இருக்காரு. அதனால எல்லாரும் அண்ணாமலையே விரும்புகிறாங்க. இவங்களுக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல, என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சி அங்கேயே சுற்றிட்டு வராங்க. மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து தமிழக பாஜக தலைவராக, மாநில தலைவராக வந்து அந்த எண் மக்கள் இந்த நடைபயணத்தெல்லாம் வெற்றிகரமாக நிறைவு செய்த பிறகு காணாமல் போகக்கூடியதில் நிறைய பேர். அதில் ஒன்று வந்து தெருவும் திருநெல்வேலியும் போனது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி. அதை வேணால் பாருங்கள், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாருங்கள் அவருடைய கிராஃப் எப்படி போகுதுன்னு பார்த்துனுங்க. இன்னும் ஒரு சில கட்சிகளும் காணாமல் போக போகுது. மிகப்பெரிய
சரிவை சந்திக்கக்கூடிய கட்சி வந்து திமுக. கட்சியே உடஞ்சி சின்ன பின்னமாக போகுது எலெக்ஷனுக்கு பிறகு. அந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய பின்னடைவு இல்லை, அது காணாமல் போக போகுது. அந்த அரசாங்கம் கூட காணாமல் தான் போக போகுது. இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இந்த தேர்தல் வந்து முடிவு வந்து காட்டப் போகிறது. இதுவரைக்கும் வந்து 7% ஓட்டை வந்து தக்க வச்சிருந்த சீமான் வந்து 5% கீழே போயிடுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அதனால் அவர் கதற தான் செய்வார். அந்த கதறல் சத்தம் இன்னமும் கொஞ்சம் உச்சத்தை தொடும், இன்னும் அதிகமாக ஆகுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.